ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் பிரியாணி, இது ஹைதராபாதி வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கல்ல எப்படி வந்திருக்குன்னு. உதிரியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம தம் வச்சு எப்படி செய்கிறது, அதே மாதிரி இது ஹைதராபாதி ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் கூட வேணால் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம், காளான் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் அப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் வெஜிடபிள் தம் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. நான் செஞ்சு வச்சு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான டேஸ்ட்டில் இருந்தது. எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு எல்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த தம் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறமா பட்டை, காம்பு, பெரிய இலாச்சி, அப்புறமா அன்னாசி பூ, அப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு எல்லாம் சேர்த்துருவோம் இல்லையா, அந்த ஹோல் கரம் மசாலா இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏலக்காய், அப்புறமா காம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அரிசி வேக வச்சுக்கணும். இந்த அரிசியில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அந்த ரைஸே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம ஃப்ளேவர்ஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா வேக வச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இது ஃபுல்லாக வேகக்கூடாது, இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரிசி ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த பதம் கூட காட்டுறேன், எப்படி இருக்கணும் அந்த பதம். நான் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம எல்லாம் போட்டுட்டோம். ஒரு ஸ்பூன் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அது வேகட்டும் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டு இது நல்லா ப்ரௌன் ஆனியன்ஸ் வரணும். நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் கலரில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலரிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வெங்காயம் நல்லா பாருங்கள் கலர் மாறிட்டே வருது. நான் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கலர் மாறிடும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் சூப்பர் கலர் வந்துடுச்சு. இதுதான் ப்ரௌன் ஆனியன். நீங்கள் பிரியாணிக்கு மெயினான ஒரு ஐட்டம் என்னென்னா இந்த ப்ரௌன் ஆனியன் தான். இந்த வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன் நீங்கள் எண்ணெயிலேருந்து நல்லா எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு பொலன்னு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிச்சிடணும். உடனே வடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, வெங்காயம் ஃப்ரை பண்ண இதிலவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரு, அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் இப்போ இதில் போட்டுட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் பீன்ஸு. நம்ம போடுற மீதி கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகுனால நான் ஃபஸ்ட்டே பீன்ஸ் போட்டேன். இந்த பீன்ஸு இந்த வெங்காயம் நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ளேவர் வரணும். அது வரைக்கும் நீங்கள்
ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம், அந்த மாதிரி பதம் நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். அடி பிடிக்கும், நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நம்ம இது பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியில் கூட அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோ ஒரு கமகமன்னு வாசனை வரும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா கேரட் போட்டுக்கிறோம். ஒரு கேரட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த கேரட் இதில் நான் இப்போது போட்டுடுறேன். கேரட் போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு என்னென்னா, நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணுறோம். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி அரிசி மாதிரி கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஓகே. இப்போ நீங்கள் இதில் டைரெக்டாக போடுறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் இதில் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய துண்டாக போடுறீங்க கேரட் இதெல்லாம்னா ஒரு வாட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளி நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மஞ்சத்தூள், புதினா தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நல்லா ஒரு பெரிய கட் எடுத்துகிட்டு ஒரு பாதி இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா அந்த இதில் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இது பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி, நல்லா மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம போட்ட தக்காளி அப்புறமா காய்கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வரும். நம்மளுக்கு கொலன்னு நம்ம இந்த இது வந்து போட்ட தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நல்லா வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட எண்ணெய் கூட மேலே கொஞ்சம் மிதந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் இது ஃப்ரை பார்த்திங்கன்னா ஓரத்தில் நம்மளுக்கு எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து நம்ம கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் நான் போட்டிருக்கேன். இந்த இதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வெறும் இந்த பச்சை மிளகாவில் இருக்கிற காரம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் போட வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா கட்டியான தயிர், நல்லா திக்காக இருக்கிற தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளுக்கு இப்போது கிரேவி மாதிரி நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள். அவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். நம்ம போட்ட தயிரில் இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஒரு 2 கொதி வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த நம்ம போட்ட நெய் எண்ணெய் எல்லாம் மேலே அப்படி மிதந்து வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கடைசியில் பன்னீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே பன்னீர் சேர்த்திங்கன்னா அது நல்லா அந்த ஷேப் இருக்காது உங்களுக்கு. அதனால் கடைசியில் சேர்த்துக்கோங்க. நம்ம தம் வைக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி பன்னீர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக கிளறுங்க, ரொம்ப ஹார்ஷாக அப்படி கிளறிடாதீங்க, ஏன்னா பன்னீர் பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே வருதா? இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் பாதி கிரேவி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது தம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அடியில் கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும். இன்னும் ஒரு பாதி கிரேவி நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடியில் இருக்கிற கிரேவி நல்லா பரவி விட்டுக்கோங்க. அடியில் நல்லா ஃபுல்லாக நல்லா இப்படி பரவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதில் ஒரு பாதி வெந்த சாதம் வந்து மேலே அப்படி நல்லா பரவி விட்டுக்கோங்க. ஒரு 3 கரண்டி 4 கரண்டி சாதம் நல்லா இப்படி மேலே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த நம்ம பிரியாணி கடாய் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அப்படி பரவி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இன்னொரு கப்பில் பாதி கிரேவி, அந்த கிரேவி இப்போது இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுவும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துல ஓரத்தில் கூட நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
ஃபுல்லாக அந்த சாதம் நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கிற சாதம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மேலே இருக்கிற கிரேவி மட்டும் ஃபுல்லாக அப்படி பரவ விட்டுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற சாதம் இதுக்கு மேலே போட்டுருங்க. ஒரு லேயர் ஃபஸ்ட்டு கிரேவி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே நம்ம சாதம் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே திருப்பி கிரேவி போட்டிருக்கோம், அதுக்கு மேலே திருப்பி சாதம் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஓரத்தில் எல்லாம் நல்லா இந்த மாதிரி. இப்போ நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரைடு ஆனியன்ஸ் எல்லாம் மேலே அப்படி போட்டுருங்க. அப்புறமா புதினா வந்து நல்லா மெலிசாக கட் பண்ண புதினா கொஞ்சம் மேலே அப்படி தூவிடுங்க. தூவிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, நெய் இருக்கும் இல்லையா, நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சும்மா மேலே அப்படி ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றிடுங்க. இந்த நெய் ஏன் போடுறோன்னா, அந்த ஃப்ளேவர் லாஸ்ட்டில் அந்த நெய் போட்ட ஃப்ளேவர், அப்புறம் அந்த வெங்காயம், அந்த புதினா, அந்த ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலே அப்படி தூவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது தம் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ரெடி பண்ணிட்டோம், பக்கத்தில் வச்சுடுங்க. இது நம்ம ஸ்டவ் மேலே என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ளாட்டான தவா வைக்கணும். தவானா நம்ம தோசை பண்ணுறோம் இல்லையா, தோசை கல் இல்லையா, சப்பாத்தி கல், இந்த மாதிரி கல் இருக்கும் இல்லையா, பழைய கல்லாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி இது வச்சிடலாம். ஸ்டவ் மேலே இது ஃபஸ்ட்டு இது வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி ஹண்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா தம் பண்ணுறதுக்கு நம்ம கோதுமை மாவு இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு சீல் பண்ணலாம். இல்லை நம்ம சில்வர் ஃபாயில் இருக்கும் இல்லையா, அந்த சில்வர் ஃபாயில் இந்த கடாய் மேலே நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கூட அந்த ஃப்ளேவர் வெளியே போகாமல் நல்லா சீல் ஆகும். தம் பண்ணுறதுனா என்ன, நம்ம இது உள்ளே இருக்கிற இது வந்து வெளியே போகாமல் நம்ம உள்ளவே அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக லாக் பண்ணுறது தான் தம். இப்போ நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட லாக் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சாலே போதும். பாருங்கள், பொல்லன்னு வெஜிடபிள் தம் பிரியாணி சூப்பர்பாக ரெடி.